அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 26/8/2021 வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:05 நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலையில் இல்லை. கௌரி நல்ல நேரம் மாலையில் மட்டுமே இன்று கௌரி நல்ல நேரம் உள்ளது. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 6:59 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் ரேவதி நட்சத்திரம் அமைய பெற்றுள்ளது. சந்திராஷ்டிரமம் உத்திரம் நட்சத்திரம். சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் சந்திரன். உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன். கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் நமது கன்னிராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, ராசியிலேயே ராசியதிபதி புதன் உச்சமும் ஆட்சியும் பெற்றுள்ள ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. இன்றைய தினம் 2/9 கூடிய சுக்கிரன் நீச்சமடைந்து நீச்சமங்கல ராஜயோகம் பெற்றுள்ளது. லாபஸ்தானாதிபதி சந்திரன் இன்று 7ஆம் இடத்திலே புதனின் நட்சத்திரமான ரேவதியில் அமர்ந்து கொண்டு உச்சம் பெற்ற புதனால் பார்க்கப்படுவதும் நமது கன்னிராசிக்கு மிகுந்த நன்மையை தரும். மேலும் லாபாதிபதிகள் இன்று ஒன்றையொன்று நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்கின்றனர். ராசி அதிபதி இன்று உச்சம் பெற்று 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது. ராசிக்கும் 10க்கும் அதிபதியான புதன் ராசியிலேயே உச்சமும் ஆட்சியை பெற்றுள்ளதால் இன்றைய தினம் 10ஆம் இடமும் வலுப்பெற்று காணப்படுகிறது. நமது கன்னிராசிக்கு இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியான நல்ல நாளாக அமையும். அன்பு நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாட்டில் அதிக சிந்தனைகள் காணப்படும். விரதம் மற்றும் வழிபாடுகளில் இன்றைய தினம் நீங்கள் அதிக நம்பிக்கை பெற்று காணப்படுவீர்கள். இன்றைய தினம் திருமண வயதில் இருக்கும் இளைஞர்களுக்கு திருமணம் உறுதி பெறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைய பெற்றுள்ளது. எனவே இப்பொழுது திருமணத்திற்கு மிகச்சிறப்பான சூழ்நிலை அமைந்துள்ளதால் நீங்கள் அனைத்து திருமண முயற்சிகளையும் தாராளமாக மேற்கொள்ளலாம். அனைத்து திருமண முயற்சிகளும் நல்ல ஒரு நிச்சயதார்த்தம் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முடிவுக்கு வரும். எனவே இன்றைய தினம் திருமண முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள். உங்களது எதிர்காலம் பற்றி இன்று சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய பெறும். உங்களது எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் இன்று ஒரு திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இன்றைய தினம் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சிகள் காணப்படும் நாளாக இருக்கும். வியாபாரம் அல்லது கூட்டு தொழில், சுய தொழில் என எந்த துறையாக இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது தொழிலில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது. எனவே அனைத்து தொழில்களும் சிறப்பான வளர்ச்சிகளை பெறக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளதால் அனைவரும் இன்று புதிய முயற்சிகளை உங்களது தொழிலில் ஈடுபட்டு உங்களது லாபங்களை பெருக்கிக் கொள்ளலாம். தொழிலில் இதுவரை இருந்த மந்தமான நிலை மாறி தடைகள் மற்றும் தாமதங்கள் அனைத்தும் நீங்கி தொழிலில் மிகச்சிறந்த வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது. அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கும் இன்று மிகச்சிறந்த நாளாக இருக்கும். உங்களது அலுவலகத்தில் உங்களது பணிகள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைய பெற்றுள்ளது. இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் புறக்கணிக்காமல் சற்று அக்கறை கொள்ள வேண்டும். குறிப்பாக மது போன்ற போதைப் பொருட்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு இன்று மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையற்ற பணம் செலவழிப்பதாக அமைய பெறும். எனவே இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை சற்று கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு பணம் சற்று தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைய பெறும். இன்றைய தினம் உங்களது வீட்டில் ரிப்பேர் வேலையை முடிப்பது அல்லது வீட்டு பராமரிப்பு வேலைகளில் நீங்கள் உங்களது நண்பர்களுடன் சற்று பிஸியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைய பெற்றுள்ளது. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பழைய பிக்னிக் நினைவுகள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய
மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது வியாபாரத்தில் ஏதேனும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது மற்றவர்களுடைய நெருக்குதல்களுக்கு நீங்கள் அடிபணியாதீர்கள். உங்களது புத்திக்கு என்ன தோன்றுகிறதோ உங்களது யோசனைப்படி செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் சில திட்டங்களை செய்வீர்கள். ஆனாலும் அந்த திட்டங்கள் இன்று ஒரு புதிய நபர் வருகையால் கெட்டுப்போக வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் திருமண வாழ்வில் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இனிமையான நாளாக அமைய பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சுபகாரியங்கள் தொடர்பான சில முயற்சிகள் மற்றும் பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை பொழுது அமைய பெற்றுள்ளது. இன்றைய தினம் வழக்குகள் தொடர்பான பஞ்சாயத்துகள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கே சாதகமான முடிவுகள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது தொழில் சார்ந்த பணிகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். இன்றைய தினம் புதிய நுட்பங்களை உங்களது தொழிலில் புகுத்துவதற்கான சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறும். மேலும் சுயதொழில் தொடர்பான சிந்தனைகள் இன்று மனதில் அதிகரிக்கும். சுயதொழில் செய்யலாமா என்ற எண்ணங்கள் இன்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை அமைய பெற்றுள்ளது. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல கூட்டு வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் என்பதால் கூட்டு வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல பலனை இன்று காண்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் நீங்கள் கடனாக கொடுத்த பணங்கள் திரும்பி வர வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் அதிகரிக்கும். சிறிது அழுத்தங்கள் கொடுத்து உங்களது பழைய நீண்ட நாட்களாக வரா கடனாக இருக்கும் பணங்களை நீங்கள் திரும்ப பெற முடியும். நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இன்று இரவு முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. எனவே முக்கிய வேலைகள் அனைத்தையும் தள்ளிப்படாமல் இன்றே முடித்து விடுவது மிகவும் நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இன்றே உங்களது ஆலோசனைகளை பெற்று முக்கிய முடிவுகளை எடுத்து விடுங்கள். நாளை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் 2.5 நாட்களுக்கு நீங்கள் எந்தவித முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். முக்கிய செலவுகளையும் செய்ய வேண்டாம். எனவே அனைத்து காரியங்களிலும் இன்றே முடித்து விடுங்கள், தள்ளிப்படாதீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த இனிமையான நல்ல லாபகரமான நாளாக அமையப்பெற நீங்கள் சற்று பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நன்மையை தரும் நாளாக இன்றைய தினத்தை மாற்றும். அடுத்து நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னிட்டுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுயதொழில் செய்யலாமா என்ற சிந்தனைகள் மேலோங்கி காணப்படக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி வழங்கப்படுவதால் உங்களுக்கு இன்று அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் கூடக்கூடிய நாளாக அமையும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தொழில்நுட்பங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கும். புதிய நுட்பமான சிந்தனைகள் இன்று உங்களுக்கு ஏற்பட்டு உங்களது தொழிலில் நீங்கள் சிறப்பாக செயல்படாத உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் உங்களது சிந்தனை வளம் பெருகக்கூடிய நாளாக இருக்கும். நண்பர்களின் ஆலோசனைகளை கிடைக்கும். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்கு ஒரு நல்ல ஊன்றுகோலாக உங்களது நண்பர்கள் இன்று உதவுவார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வர்த்தகம் சார்ந்த பணிகளில் சற்று சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிக அவசியமாக அமையும். இதனால் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு அனுகூலமான தகவல் வந்து சேர்வதால் உங்களது மன மகிழ்ச்சிகள் இன்று உங்களது குடும்ப மன மகிழ்ச்சிகள் அனைத்தும் சேர்த்து அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமையப்பெற்றுள்ளது. இன்றைய தினம் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளால் உங்களுக்கு சில பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் மற்றும் பஞ்சாயத்துகள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைய பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஒயிட் மற்றும் சில்வர். மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 2. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள். இன்றைய தினசரி ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எனவே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக இருக்கும். முக்கியமாக புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.